நட்பு கொள்ள தகாதவர் யார் யார்? ரொம்ப முக்கியமானது. யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் சொல்லிட்டு முதல் 2 பாட்டு முன்னாடி சொல்லியிருப்பாரு. இதுல வந்து யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சுக்கு மிளகு திப்பிலி மாதிரி 3 கருத்து. எவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது அப்படின்றப்ப ஒரு செல்வந்தன், ஓகேவா, ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறவன் அடுத்த ஃப்ரெண்டை வந்து எப்படா மாட்டுவான்னு நினைக்கக்கூடிய இந்த 3 பேர்த்து கூட நட்பு வைக்க கூடாது. நல்லா பார்த்துங்க. ஒரு செல்வந்தன், ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறவன், ஃப்ரெண்டுடைய துன்பத்து டைம்ல வந்து தான் போட்டு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 3 பேர்த்துக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதுன்றது என்னன்னா, பொய் பேசி வாழும் செல்வந்தன். அப்ப செல்வந்தன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்வந்தனா உடனே எல்லா பணக்காரங்களையும் பேசக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. பணக்காரர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் என்ற எண்ணமும் தப்பு. ஏழைகள் எல்லோரும் ரொம்ப உயர்ந்தவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள் சொல்வதை விட ரொம்ப நாணயமானவர்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஓகேவா? எல்லா ஏழைகள்லையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. எல்லா செல்வந்தனையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஆனா எந்த செல்வந்தனமும் நம்மளுக்கு எந்த செல்வந்தன் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு சொல்றாருன்னா நல்லாதுன்னா, பொய் பேசி வாழக்கூடிய செல்வந்தன்ட்ட வச்சுக்காத, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. அவன் வேலைக்கே ஆக மாட்டான். 2வது, தனக்கு மேலானவன் தாழ்ந்த போது போற்றாதவன். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் ஒரு பெரிய பணக்காரன்ட்ட, ஒரு பெரிய ஒரு கல்வியாளர்கிட்ட, யார்கிட்டயா அவர் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில வந்து மாற்றி அவன் வந்து அந்த இருந்து ரேஞ்சில் இறங்குறான்னு வச்சுங்களேன். அன்னைக்கு போய் அவங்களை போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து திட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு கூட. தனக்கு மேலானவன் தாழ்ந்த போது போற்றாதவன். ரொம்ப டவுன்ல ஆனப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளை போய் தேற்றக்கூடிய ஆட்களுக்கு கூட வச்சுக்க தப்பு அப்படின்றாரு. லாஸ்ட் வந்து விதியால் நண்பன் துன்பப்படும் போதுன்றார். எவ்வளவு ஒரு கியூட்டா சொல்றாரு பாருங்களா. இல்ல, விதியால ஏதோ ஒரு பிரச்சனையால, விதிதான் அவன் வந்து இவ்வளவு பெருசா ஆயிடுச்சுன்றாரு நண்பர்கள் இருக்கும்போது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் சைக்காலஜியா பார்த்தா, நீ கூட இருக்கப்போ உன் ஃப்ரெண்டு ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. சோ விதியாள் அப்படின்றார் ஒரு வார்த்தை வந்து, விதியாள் நண்பன் துன்பப்படும் போது பயனை எதிர்பார்ப்பவன். இவனுக்கு வந்து டவுன் ஆயிட்டே இருக்கான் அப்படின்றப்ப, ஆஹா இவன்ட்ட போய் அப்ப போய் எனக்கு அந்த நீ பணம் கொடுக்க காசை கொடு, நானே கொடுத்தனேன் எல்லாம் கேட்காம, அன்னைக்கு போய் நம்ம கொடுத்த நான் ஒரு நகை கொடுத்தனேன் உனக்கு ஜொல் வைக்க சொல்லி இப்ப கொடு அப்படி நல்லா இருக்கும்போது நிறைய நம்ம செய்யறோம். எது செய்யறோம்னா இவன் எப்படியாவது பெருசாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அவனுக்கு டவுன் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுங்களா, ஐயோ நம்ம காசு போச்சுன்னு போய் அவன் நினைச்சக்கூடாது, புடுங்கக்கூடாது அப்படின்றாரு. அப்ப பொய்பேசி வாழும் செல்வந்தன், தனக்கு மேலானவன் தாழ்ந்த போது போற்றாதவன், விதியாள் நண்பன் துன்பப்படும் பொழுது பயனை எதிர்பார்ப்பவன். இந்த மூவரும் நட்பு கொள்ள தகாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் பொய் வழங்கி வாழும் பொறியறையும், கைத்திருந்து தாழ்விடத்து நேர்கருதும் தட்டையும், ஊழினால் விதி நட்டம் ஊழ் தெரியும் ஊழினால் ஒட்டி வினை நலம் பார்ப்பவனும் எம்மூவரும் நட்கப்படாதவர். படா அப்படின்னு போடுறப்பாங்க, ஆகரம் போடுறப்ப அதான் வந்து உங்களுக்கு தெரியும் அளபடை அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி இன்னொரு வகுப்புல பார்ப்போம். ஆக இந்த 3 பேரும் செல்வந்தன், தாழ்ந்த போது போற்றாதவன், அப்புறமேட்டு என்னது விதியால் நண்பன் துன்பப்படும் பொழுது அந்த பயனை எதிர்பார்க்க, இந்த 3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க.